வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் செல்வநாயகி பேயறிஞ்சதுக்குனங்க ஆயிராங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த வீட்டில் என்னோட பையன் கபிலனுக்கு மரியாதை இல்லை, அதே நேரத்தில் பார்த்தோன்னா சிவாக்கு மரியாதை இருக்குது, அயலிக்கு இருக்க மரியாதை என் மருமக ரித்திவிகாக்கு இல்லை. எங்கேயோ இருந்து வந்து இப்போ இந்த வீட்டில் வாரிசாட்டு உருவெடுத்திருக்கான் இந்த சிவா. எல்லாத்துக்கும் காரணம் என் கணவர். அவர் இன்னொரு பொண்ணோட தப்பாக இருந்ததுனால உருவானவன் தான் சிவா. நான் வந்து ரெண்டாம் தரமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட செங்குட்டுவர் பரம்பரையில் நான் மட்டும்தான் வந்து மருமகளாட்டு இருக்கணும், என்ன ஒருத்தி இருக்கே கூடாது. அந்த சிவாவோட அம்மாவுக்கு அந்த ஸ்தானம் மருமக ஸ்தானம் கிடைக்கக்கூடாது. அதே நேரத்தில் சிவாவுக்கு வந்து உதய பெருமாள் மகன் அப்படின்னு உள்ள அந்தஸ்து கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தோட ரூமை பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு சித்தி, கதவை திறங்க அப்படின்னு வந்து இந்திரணி எல்லாம் கூப்பிட்ட உடனே நான் என்ன செத்தா போச்சு, உயிரோடி தானே இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செல்வநாயகி குரல் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் உதய பெருமாள் எல்லாரும் வந்து அவரோட வேலையை பாருங்க, நான் வந்து செல்வநாயகியை சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு வந்து செல்வநாயகி நான் வந்திருக்கேன் கதவு துற அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் கதவு திறக்கப்படுது. உள்ளுக்க போனா செல்வநாயகி பேரஞ்சது கணங்கா இருந்துக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வந்து தப்பா இருந்து உனக்கு உதய பெருமாளுக்கு வாரிசட்டு இப்போ சிவா வந்து உருவெடுத்திருக்கான், அவனுக்கு இருக்க உரிமை இந்த வீட்டில் எங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்து எழுறாங்க. உங்க மனசுலயும் இப்போ அவனும் அவனோட மனைவி அயலிக்கும் தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம உதய பெருமாள் அரண்டு போயிருக்காங்க. என்ன பாருங்க, என்ன செய்வீங்கன்னு தெரியாது, உங்கள் பேரில் வரக்கூடிய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் என் பையன் கபிலன் பேரில் தான் மாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் சித்தி கவலைப்படாதுங்க, எங்களுக்கும் உங்கள் சொத்து வந்து ஒன்றுமே தேவை கிடையாது, எனக்கு வந்து உதய பெருமாள் எங்கள் அப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது ஒரு மரியாதை. அப்பன் பேர் தெரியாதவனி எவ்வளோ நாள் நான் வந்து வருத்தப்பட்டிருப்பேன். ஆனால் இப்போ அப்பா இருந்தோம் அப்பானி நான் வந்து கூப்பிட முடியலை. எனக்கு கவலையெல்லாம் எங்கள் அப்பா மட்டும்தான், எனக்கு அப்பானி உள்ள அந்தஸ்து மட்டும் போதும், எனக்கு மற்றபடி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம சிவா சொல்ல இந்திராணி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கண்டா அயலி, எல்லாத்துக்குமே வந்து நான் உதய பெருமாளினி பையன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு அந்த அடையாளம் போதும், இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து நம்ம சிவா கிளம்ப நேரம் உதய பெருமாளை நில்லுங்க, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு வந்து நம்ம சிவா அயலி கூட வந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம அயலி வந்து உதய பெருமாள் மாமாவுக்கு முகத்தில் சேஞ்சஸ் தெரியுது. அவங்க வந்து எங்களை ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களை எதிர்த்து எதுவுமே வந்து சொல்லலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க ரித்திவிகா, செல்வநாயகி, கபிலன் அவங்களுக்கெல்லாம் ஒரே கோபம். இந்த வீட்டில் உண்டை வந்துக்கிட்டு இப்போ மருமக அந்தஸ்துக்கு போகிறா இந்த அயலி, இதை பார்த்தாலே செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம சிவா இந்திராணி அன்னிக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இன்னைக்கு அயலியோட அம்மாவுக்கு நினைவு நாள் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி அப்போனா என்ன வீட்டில் ஒரு பூஜையை போட்டுருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலியை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி ஐயரெல்லாம் வர வச்சு அவங்க அம்மா ஃபோட்டோவை வச்சு பூஜை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரித்திகா பார்க்குறாங்க, என்ன இந்த வீட்டுல இவளோட ஃபோட்டோவா, இவள் ஒரு கொலகாரி அர்ச்சனா, அவளுக்கு ஃபோட்டோவை வச்சு பூஜை போடுறா, அதுவும் என் வீட்டில் ஒன்றை வந்துக்கிட்டு இவளுக்கு அயலிக்கெல்லாம் ஒரு மேனஸ் இல்லையா, எதுக்காக என்னோட வீட்டில் வந்து இருந்து என்னை வந்து கெடுக்கிறதுக்காக வந்து நின்றுக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க. இப்போ இவங்க அம்மாவுக்கு இந்த பூஜை ஒரு கேடு அப்படின்னு வந்து இவ என்ன பொறுத்தவரையில் கொலகாரி தான் அப்படின்னு வந்து அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க, அப்படியே தூக்கி வெளியே கொண்டு வீசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு இந்திராணி வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க கண்ணில் படுது, ஏடடா இது அர்ச்சனா ஃபோட்டோ, இது அவங்க அந்த காலத்தில் பண்ணின சாதனைனால எவ்வளோ பெண்கள் லைஃப்பில் முன்னுக்கு வந்திருக்காங்க, ஆனால் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவங்க ஃபோட்டோவை இப்படி தூரம் எடுத்து வீசுகிறாளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட ரித்திவிகாக்கு ஒன்று போடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்ட, இவங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்க பொண்ணு தான் அயலி அப்படின்னு வந்து இந்திராணி சொல்ல நேரம் அப்படியா, ரொம்ப சந்தோஷம் இவங்களை பார்த்ததில், உங்கள் அம்மாவுக்கு அந்த காலத்தில் இருந்த தைரியத்தை பார்த்து எவ்வளோ பேர் அதே மாதிரி வந்து நம்மளாம் வந்து வரணும் அப்படின்னு வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க. இங்கே என்னென்னா இவன் உங்கள் அம்மா ஃபோட்டோவை தூக்கி வெளியே போடுறா, புரிஞ்சிக்க தெரியாத ஜென்மமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திகாக வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா
ரித்திவிகா செல்வநாயிட்ட போய் ஊட்டுறாங்க. இந்த பாருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து அயலி என் வீட்டில் இருந்தவ இங்கே வந்து உரிமை கொண்டாடுறா. ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க எனக்கு என்ன உரிமை கிடைக்குது, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு என்னமோ இந்த வீட்டில் சிவா வந்து உங்கள் கணவருக்கு பிறந்தவன் தான் அப்படின்னு வந்து தோணுது அப்படின்னு வந்து சொல்லணுன்னா நம்ம செல்வநாயகி அரண்டு போகிறாங்க. ஆமாம், கபிலனும் இதை தான் சொன்னான். ஆனால் எனக்கு இதை தாங்கிக்க முடியலை. இன்றைக்கி இருக்குது கச்சேரி, இதில் இந்த சிவாயும் அயலியும் வீட்டை விட்டு ஓடணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து செல்வநாயகி கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா செல்வநாயகி இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் இன்னைக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவருக்கு சட்டையை பிடிச்சி உழுப்பணும் அப்படின்னு வந்து ஸ்கெட்சை போட்டு வைக்கிறாங்க. ரூம் கதவை திறக்காமல் உள்ளுக்கு இருக்காங்க. என்னாச்சு சித்தி, வெளியே வாங்க, நீங்கள் ஏன் ரூமை திறக்காமல் உள்ளுக்கு இருக்கீங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக வந்து கூப்பிடாங்க. அதே நேரத்தில் நம்ம கபிலன், அம்மா என்னாச்சுமா, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு ஒன்று, நான் இங்கே வாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிவாயும் அயலியும் பார்க்குறாங்க. என்ன இவங்க ஏதோ ஒரு ரூட்டுக்கு ஒலை வைக்கிறது மாதிரி இருக்குது, வேணும்னு தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நல்லாவே புரிஞ்சு கொஞ்சம் சைலண்டாகவே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உதய பெருமாள், செல்வநாயகி தோற நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் என்ன செத்தா போயிட்டேன், எதுக்காக இப்போ வந்து எனக்கு கதவை தட்டுறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் நான் உதய பெருமாள் சொல்கிறாங்க, இந்துமா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் வந்து அவரோட வேலையை அவரோர் பார்க்க போங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு செல்வநாயகி நான் மட்டும் தான் இருக்கேன், கதவை துற அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் நம்ம செல்வநாயகி கதவை வந்து துறக்குறாங்க. உள்ளுக பேய் அரைஞ்சிருக்கனாங்க, முடியெல்லாம் விரிச்சிட்டு தலைவரி குலத்தில் இருக்காங்க. இந்த பாரு, நான் செங்கோட்டுவர் பரம்பரையோட மருமகன் நினச்சேன், ஆனால் நான் 2ஆம் தாரம்னு எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு, அந்த சிவா பயலுக்கு அம்மா தானே முதல் தாரம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆடி போகிறாங்க. சொல்லு, இந்த வீட்டில் என்னை பொறுத்தவரையில் நான் தான் வந்து இந்த செங்குட்டுவர் பரம்பரையோட மருமகளாக இருக்கணும், என்ன ஒருத்திக்கு அந்த அந்தஸ்து கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து கேவலமான வாழ்க்கை தேவையில்லை, உன்னையே நம்பி நாங்கள் வாழ்ந்ததுக்கு நீ தந்த பரிசு போதும், இப்போ என்னன்னா எங்களுக்கு வந்து ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாத்துக்கும் வந்து வாரிசாட்டு கபிலன் மட்டும்தான், கபிலனை நீ அறிவிக்கணும், அந்த சிவாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம உதய பெருமாள் கதிகலங்கி நிற்கிறாங்க. எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன் தான் சிவா, இவ்வளோ காலம்தான் அப்பா பாசம்னா என்ன அப்படின்னு வந்து அனுபவிக்க விடாமல் வளர்ந்துட்டேன், அனாதனி ஒரு பேர் எடுத்து வாழ்ந்துட்டான், ஆனால் இப்போ அப்பா நான் இருந்தோம், அவன் ஒரு அனாதை மாதிரி வாழறதுக்கு இந்த செல்வநாயகி தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீங்கள் வெளியே வராங்க. நம்ம சிவாயும் அயலியும், சித்தி உங்கள்கிட்ட பேசணும், என்ன சொல்லணும், சித்தியாது பத்தியாது என்ன அப்படி எந்த கூப்பிட தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன்னா ஒரு கட்டத்தில் வந்து சொல்லுறாங்க, இந்த பாருங்க எங்களுக்கு வந்து ஒரு சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து செல்வாக்கு இதுக்குகெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டவங்க கிடையாது, ஏன்னா அனாதை அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்ல நேரம் அப்பா நீ ஒரு யார் அப்படின்னு ஒரு அடையாளம் எனக்கு வேணும் அப்படி தான் நினச்சேன், எனக்கு அது போதும், கண்டிப்பாக இங்கேருந்து ஒன்றுமே தேவையில்லை, வயலி நம்ம இனி வந்து நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, நான் அப்பா யார் என்னோட அப்பா யாருன்னு இப்போ எனக்கு தெரியும்ல, போதும் இங்கேருந்து கிளம்பலாம் எலி அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து சொல்ல நேரம் உதய பெருமாள், எங்கே போகிற சிவா, நானும் உன் கூட வாரேன் அப்படின்னு வந்து நம்ம சிவா கூட உதய பெருமாள் கிளம்ப இந்திராணி அரண்டு போய் நிற்கிறாங்கங்க.